நம்ம இன்றைக்கி சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான மில்லட்ஸ் வச்சு சிறுதானியத்தை வச்சு இன்றைக்கி ஒரு பொங்கல் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாமை தான் எடுத்திருக்கோம். சாமை பொங்கல் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்படி தான் இருக்கும் சாமை. நான் சாமை வந்து 1 கப் அளவு எடுத்துக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 டைம் நல்லா வந்து கழுவி எடுத்துக்கணும். எப்போவுமே எந்த சிறுதானியமாக இருந்தாலும் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா இது பண்ணி களைஞ்சி எடுத்துக்குங்க. ஏன்னா அவ்வளோ அழுக்கு வரும். நீங்கள் பார்க்கலே தெரியும், அந்த தண்ணியே கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துருங்க. இப்போ நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். எந்த கப்பில் சாமை இழந்தமோ அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கலாம். இதையும் நம்ம கழுவிட்டு சாமை கூடவே சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் சாமை இழந்தீங்களோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும். மொத்தம் 1 கப்பு சாமைக்கு 5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 5 கப்பு சேர்த்தாச்சு. அப்போ தான் குழைவாக பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு பார்த்தே சேர்த்துக்குங்க. பத்தலைனா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம இப்போ 4 விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. எதுவும் டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக வெந்திருக்கும். நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெயும் நெய்யும் கலந்து தாளிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் வெறும் எண்ணெய் மட்டும் தாளிச்சிக்கலாம், இல்லை வெறும் நெய் மட்டும் கூட தாளிச்சிக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்குங்க. அப்புறம் பொடியாக வெட்டினா இஞ்சி சேர்த்துக்கலாம். கூட வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சியும் பச்சை மிளகா மிளகு எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் பொங்கலுக்கே அந்த ஒரு வாசம் கிடைக்கும். அந்த பச்சை மிளகாயோடையும் இஞ்சியோடைய வாசமும். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு கருவேப்பிலை தூவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, மில்லட்டு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆக டைம் எடுக்கும். அதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து கிண்டி விட்டுட்டு இதை வந்து நம்ம மில்லட்டில் சேர்த்துடலாம். பொங்கலில் நான் சொன்ன அளவில் தண்ணி வச்சு செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக குழைவாக சூப்பராக இருக்கும். அப்படியே கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கையிலே சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ குழைவாக சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய சாமை பொங்கல். இதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோ நம்ம சாமை பொங்கல் ரெடி.